தேவ மாலை நேர விடுதலையின் வெளிச்சனத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லே இப்ராஹிம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்தும். ஆமென். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்காக யாவற்றையும் மேன்மையாக நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு, நம்மால் விசுவாசிக்க முடியாத அளவுக்கு தேவன் மேன்மையான மகிமையான காரியங்களை செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். எல்லாம் முடிந்தது என்று சொன்னது மாத்திரமல்ல, அவரோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட ஏற்கனவே நம்மை உட்காரவும் பண்ணி இருக்கிறார். மகிமையான மேன்மையான இடத்திலே அவரோடு கூட நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். அங்கிருந்து பேசுகிறவர்களாய், அங்கிருந்து எங்கே நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோமோ அங்கிருந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாய் இருப்போமானால், தேவன் எங்கே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து பேசுகிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாய் இருப்போம். அப்படி இல்லாமல் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் தோல்விகள் நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. ஏனென்றால் அவர் எங்கே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார் என்பதை அறியாமல் தெரியாமல் நாங்கள் பேசுகிறபடியினால், நம்முடைய ஜெபங்கள் கூட நாங்கள் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற நிலையில் இருந்து நாங்கள் பேசாமல், நாங்கள் ஏதோ வீட்டுக்கு வெளியாலே நின்று கதவை தட்டுகிறவர்கள் போல, தேவனுடைய கதவை இருதயத்தை தட்டுகிறவர்கள் போல நாங்கள் செயல்படுகிறோம். எங்களை வந்து அவருடைய வீட்டு கதவை தட்டும்படி தேவன் அழைக்கவில்லை. மாறாக அவர் நம்முடைய வீட்டு கதவை தட்டி நாங்கள் அவருக்கு திறக்கும் பொழுது அவர் வந்து நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான மகிமையான காரியம். அப்ப அவர் வந்து நம்முடைய கதவை தட்டுகிறார். நாங்கள் கதவை துறப்போமானால் அவர் சொல்லல, நீ கதவை துறந்து நீ பாவியா இருப்பாயானால் நான் வரமாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக எந்த பாவியா இருந்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் அவர் தன்னுடைய வீட்டிலே, அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே வரும்படி அவன் அனுமதிப்பானா இருந்தால் அவர் வந்து நம்மத்திலே நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ ஒளி நமக்குள்ளே வரும் பொழுது இருள் தானாக ஓடி போகிறது. ஆமென். நாங்கள் கிரிகை செய்து இருளை போக்காட்டுவது மிகவும் கடினம். ஏனென்றால் நாங்களே இருளுக்குள்ளே தான் இருக்கிறோம். இருளில் இருந்து கொண்டு இருளை துரத்துவது என்பது முடியாத ஒரு காரியம். அதைத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்தார்கள். ஆனால் இப்பொழுதோ இயேசு ஒளியாக இருக்கிறார். அவர் நம்முடைய இருண்ட வீட்டுக்குள் வரும்படி நம்முடைய கதவை துறந்தால், நம்முடைய இதயத்தை துறந்தால் அவர் வந்து வாசம் பண்ணுவார். அவர் நமக்குள்ளே ஒளியாக வரும் பொழுது இருள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருள்கள் ஓடி போகிறது. ஆமென். அப்ப அவர் நம்மிடத்தில் வந்து விட்டார், அவர் நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார் என்றொரு நிலைமையிலே நாங்கள் செயல்படுவோமானால், நாங்கள் மறுபடியும் போய் ஆண்டவரே கதவை திறவும், ஆண்டவரே கதவை திறந்து கொஞ்சமாவது என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே எப்படியாவது எனக்கு உதவி செய்யும் என்று நான் அவருடைய கதவை தட்டி கொண்டு இருப்பேனானால் தவறாக செயல்படுகிறேன்.
அவர் என்னுடைய கதவை தட்டி என்னுடைய இருதயத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறபடினால் இப்பொழுது சகல ஆசீர்வாதமும் எனக்குள்ளே என்னுடைய இருதயத்திலே என்னுடைய வாயிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளாமல் இப்பொழுதும் வீட்டுக்கு வெளியால் நின்று நாங்கள் கதவு தட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ சொல்லுகிறார், நான் உன்னுடைய கதவை தட்டுகிறேன், நீ திறந்தால் நான் வந்து உன்னோடு வாசம் பண்ணுவேன். அப்ப நாங்கள் ஆரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ இப்பொழுது தேவன் நம்மிடத்திலே நம்மத்திலே நம்முடைய இதயத்திலே நம்முடைய ஆவியிலே இணைக்கப்பட்டவராய் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதை கூட நாங்கள் விசுவாசிக்காமல் மறுபடியும் நாங்கள் வெளியிலே இருக்கிறவர்கள் போல நினைத்து கொண்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை, நாங்கள் வெளியாலே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு கதவை தட்டி கொண்டு, ஆண்டவரே திறவும் ஐயா, ஆண்டவரே ஏதாவது செய்யும் ஐயா, ஆண்டவரே ஏதாவது எங்களுக்கு செய்யும் ஐயா, உதவி செய்யும் ஐயா, ஆண்டவரே வாரும் ஐயா, ஆண்டவரே என்னை மேற்கொள்ளும் ஐயா என்று நான் ஜெபிப்பேனானால் நான் என்ன செய்கிறேன் என்று அறியாமல் அவர் செய்து முடித்ததையும் நான் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் என்னோடு இருக்கிறார் என்பதையும் நான் விசுவசிக்காமல் ஜெபிக்கிறபடியினால் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை. ஜெபம் குறைவல்ல. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஜெபம் குறைந்தபடியினால் தேவன் கிரியை செய்யவில்லை என்பது அல்ல. அதிகமாய் ஜெபிக்கிறோம், அதிகமாய் தேடுகிறோம், ஆனால் மிகவும் கொஞ்சமாய்த்தான் பலன் கிடைக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கவில்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன், என்றென்றைக்கும் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் சொன்ன பிறகும் வாருமையா தாருமையா, வாருமையா தாருமையா என்றால் அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கவில்லை. அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேனானால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணத்தை வைத்து அப்படிப்பட்ட சிந்தை உடையவனாய் நான் பேச வேண்டும். அப்பொழுது காரியங்கள் நடக்கும். ஆமென். எடுப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மிகவும் முக்கியமான வசனங்கள் பிரியமானவர்களே. ஆகவே தயவு செய்து இந்த ரெஃபரன்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள், போய் பாருங்கள், வாசியுங்கள். அப்பொழுது நமக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கு. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்ப இங்கே நாங்கள் தவறு விடுகிறோம். அப்ப தேவன் அறுத்து போடுவார் என்று நாங்கள் இந்த ஒரு சின்ன துண்டை வைத்துக் கொண்டு தேவனை என்ன செய்கிறோம்? தவறாக கணிப்பிடுகிறோம். நான் முன்னாடி பலமுறை சொன்னது போல வார்த்தைகளுக்கு ஜோடி இருக்கிறது. அந்த ஜோடை நான் கண்டுபிடித்து இன்டர்பிரேட் பண்ணாவிட்டால் நான் தவறாக புரிந்து கொள்வேன். அப்ப இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். தேவன் எங்களை உயிர்ப்பிக்க வந்தாரா, விடுவிக்க வந்தாரா, ரட்சிக்க வந்தாரா, இல்ல அழிக்க வந்தாரா? ஏனென்றால் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு தேவன் உன்னை அழிப்பார், தேவன் உன்னை அழிப்பார் என்று அநேகர் பேசுகிறார்கள், அநேகர் இதை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு கவனிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு, இன்னொரு விதத்திலே சொன்னால் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், இன்னொரு விதத்திலே சொன்னால் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அப்ப பிசாசுக்கு ஒருவன் இடம் கொடுத்தபடினால ஆதி முதல் பாவம் செய்கிற பிசாசானான் அவனுக்குள் வந்து அவனை பாவம் செய்ய வைக்கிறான். ஆனால் தேவன் என்ன செய்வாராம் என்று சொன்னால், அவனை அழிக்காமல், பாவம் செய்கிறவனை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வராமல் அவனுக்குள்ளே கிரியை செய்கிற
பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் என்னத்துக்காக வெளிப்பட்ட? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். அப்ப பிசாசில் இருந்து, இருளின் ராஜ்யத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கவே அவர் வந்தாரே ஒழிய எங்களை கொல்லவோ அழிக்கவோ அவர் வரவில்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள் 10ஆம் 11ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப இது பிசாசுனுடைய கிரியை. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இது பிசாசின் கிரியை. நம்மை கொல்லும்படி, நம்மை கொலை செய்யும்படி, அழிக்கும்படி தேவன் வரவில்லை. அப்ப கவனியுங்கள், சரியாக வார்த்தைகளை நாங்கள் இன்டர்பிரிட் பண்ண வேண்டும். அதனுடைய சரியான அர்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு துண்டை மாத்திரம் வாசித்து என்ன செய்யக்கூடாது, இதுதான் தேவன் என்று முடிவுக்கு வரக்கூடாது. அப்படியே மனுஷகுமார் சாரி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ, கவனிங்கள், நானோ, ஏன் இயேசு நம்ம பத்தியில வந்தார்? நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்ப எங்களுடைய ஜீவனை எடுக்கும்படி இந்த நல்ல மேய்ப்பன் வரவில்லை, தன்னுடைய ஜீவனை கொடுத்தும் நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் வந்தார். ஆமென். அப்ப எவ்வளவு மேன்மையான ஒரு தேவன்! நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக, ஆடுகளை மீட்கும்படிக்காக, உயிர்ப்பிக்கும்படிக்காக, ஆடுகளை விடுதலையாக்கும்படிக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்திலே நமக்கு தெரிய வேண்டும், நாங்கள் கனி கொடுக்காமல் இருந்தால் அங்கே கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கி நம்மை மறுபடியும் கனி கொடுக்க வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். கனி கொடுக்கிற செடி எதுவோ அது அதிகமாக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக தியானிக்க 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 நாங்கள் அதிகமாய் கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். ஆமென். 3வது வசனம், தயவு செய்து எல்லாரும் again and again மறுபடியும் மறுபடியும் யோவான் 15ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் சுத்தமாக்கப்படுகிறோம். நானே உன்னுடைய பரிசுத்தமாகி விட்டேன் என்று தேவன் சொல்லும் பொழுது அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் சுத்தமாகி விடுகிறேன். ஆமென். நானே உன்னுடைய ஞானம் என்று அவர் சொல்லும் பொழுது அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் ஞானியாக மாறி விடுகிறேன். நானே உன்னுடைய நீதி என்று அவர் சொல்லும் பொழுது அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீதிமானாக்கப்படுகிறேன். ஆமென். ஆகவே அவருடைய வசனம் என்னை சுத்திகரிக்கிறது என்று சொன்னால் பிசாசுனுடைய கிரியைகளை அழித்து தேவ கிரிகைகள் என்னை மேற்கொள்ளும்படி கிரிகை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். அப்ப இது அறிகிற காரியம். எவ்வளவுக்கு அறிகிறோமோ அப்பொழுதுதான் சரியாக விசுவாசித்து சரியாக ஜெபம் பண்ண முடியும், பேச முடியும். நாங்கள் சரியாக தியானித்து சரியாக பேசினது நம்மை மேற்கொள்ளும். நாங்கள் தியானிக்காமல் விசுவாசிக்காமல் தேவன் நீ என்னுடைய பிள்ளை என்று சொன்ன பிறகும் நான் பிச்சைக்காரனை போல வாருமையா தாருமையா, வாருமையா தாருமையா என்று சொல்வேனானால் நான் விசுவாசிக்கவில்லை. உலகத்தின் சதா நாட்களிலும், நாட்களில் என்றால் ஒவ்வொரு நாளும் உலகத்தில்
சதா நாட்களிலும் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் மனதம்பத்தை மாற்றி ஓடிவிடவில்லை. நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். சொன்னவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். நாங்கள் வாக்கு பண்ணினதை தவறினாலும், நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமா வாழ்வோம் என்று சொல்லிட்டு நாங்கள் செய்யாம விட்டாலும், உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் சதா நாட்களிலும் கடைசி பரியந்தமும் நம்மோடு இருப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதை விசுவாசித்து, அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து, மலையை பார்த்து, மலையை குறித்து அல்ல, மலையை குறித்து ஆண்டவரே ஏதாவது செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த தேசத்தை விடுதலையாக்கும் ஆண்டவரே, மறிச்சு போனவன் எழுப்பும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சுகையினனுக்கு சுகம் கொடும் ஆண்டவரே என்று சொல்லும்படி அழைக்கப்படவில்லை. சுகையினனுக்கு சுகத்தை கொடு என்று சொல்வதற்கு நாங்கள் யார்? சுகையினனுக்கு அவர் ஏற்கனவே சுகத்தை கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்து சுகம் மேற்கொள்ளுவதாக என்று ஜெபிப்பதற்கு பதிலாக, தேவன் என்னோடு இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார், ஆகவே அவருடைய வார்த்தையை நான் ரிலீஸ் பண்ணினால் அது செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்யும் என்று விசுவாசித்து நான் அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணினால் அது எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் மேற்கொண்டு அவனை குணமாக்கும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மார்க் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவரை தொட்ட பொழுது அந்த வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, அந்த ஆசீர்வாதம் என்ன செய்தது? தொட்ட பொழுது. கவனியுங்க, அவள் அழவில்லை, குளறவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை, ஐயோ செய்யும் ஐயா, ஏதோ செய்யும் ஐயா, ஏதாவது 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 என்று ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக, நான் போய் அவருடைய ஆடை நுனியை தொட்டால் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகலதும் என்னை மேற்கொள்ளும். என்னுடைய தகுதி இல்லாமை, என்னுடைய பாவம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, சுகத்தை, விடுதலையை தடுக்க முடியாது. பிசாசு என்னை பாவியாக இருளிலே வைத்திருக்கிறான். ஆனால் இந்த இருள் ஒளி எனக்குள்ளே வராதபடிக்கு தடையை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இருளுக்கு வல்லமை இல்லை ஒளியை தடுப்பதற்கு. ஆனால் இன்றைக்கு அது அப்படித்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் சகேயு பாவியிலும் படுபாவி, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அவனை அவர் சந்தித்து பாருங்க, அவன் படுபாவியா இருக்கிறான். அவனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி பார்க்க வேண்டும் என்றுதான் விரும்பினான். ஆனா அவர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், இறங்கி வா என்று சொல்லி நம்முடைய வீட்டுக்குள் அவர் வருகிறார். நாங்கள் பாவிகளாய், தகுதியற்றவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒளியாக, விடுதலையாக, ரட்சிப்பாக, நம்மோடு என்றென்றைக்கும் வாழும்படிக்கு நம்மிடத்தில் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் வெளியால் நின்று கதவுகளை தட்டுகிறது போல நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் இன்னும் ஜெபத்தினுடைய பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதே ஒப்பாரி, அதே கெஞ்சுதல், கூத்தாடுதல், அழுதல், குளறுதல், இதெல்லாமே நடக்கிறது என்றால் இன்னும் அவர் செய்யவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர் செய்து முடித்து விட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அப்புறம் இல்லை ஐயா, ஏதாவது செய்யும் ஐயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் தேவ மகிமையை காணாதவர்களாயிருக்கிறோம். கவனிங்கள், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, உங்களுக்கு சொன்ன சத்தியத்தினாலே நீங்கள் இப்பொழுதே, என்றைக்கோ அல்ல, இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள், இப்பொழுதே விடுதலை அடைந்திருக்கிறீர்கள், இப்பொழுதே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள், இப்பொழுதே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதை விசுவசிக்காமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் பெறாதவர்களாயிருக்கிறோம். ஏனெனில்
நிலைத்திருங்கள் நானும் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கவனியுங்கள், என்னில் நிலைத்திருங்கள். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்பொழுது நான் உங்களில் நிலைத்திருக்கிறதை நீங்கள் உணருவீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப எங்க இருந்து வருது? நான் அவரில் நிலைத்திருந்தால், நான் அவருக்குள் இருக்கிறேன், அவரோடு இருக்கிறேன். எல்லா விதமான அந்தகாரங்களுக்கும், எல்லா விதமான ஆட்சிகளுக்கும், எல்லா விதமான பொல்லாங்கின் கிரியைகளுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டு அவரோடு கூட உன்னதங்களிலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று நான் விசுவாசித்தால், அவரும் என்னில் நிலைத்திருப்பதை என்னால் உணர முடியும், பார்க்க முடியும். கிரியை என் மூலமாய் நடக்கிறதை என்னால் அனுபவிக்க முடியும். கவனிங்கள், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கவனிங்கள், இது நாங்கள் தான் என்ன செய்கிறோம்? நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதிலே நிலையான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அப்படி நான் இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை என்னால் காண முடியும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப அவரில் நாங்கள் நிலைத்திருந்தால், அவரில் நாங்கள் நிலைத்திருக்கிறோம், அவர் எங்களோடு கூட தான் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால் தான் அவர் எங்களில் நிலைத்திருக்கிறார் என்பதை உணர முடியும். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், அப்ப இந்த விசுவாசம் எனக்கு இல்லாவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல. கவனிங்க, அப்ப தேவன் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற எண்ணத்தை வைத்து நான் ஜெபிக்காவிட்டால் கனி கொடுக்க முடியாது. என்றால் ஆசீர்வாதம் என்னத்தை எல்லாம் நான் சொல்லி ஜெபிக்கிறேனோ அந்த ஜெபத்தினுடைய பதிலை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்க வேண்டுமானால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வசனத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய கிரியையின்படி அல்ல, அவர் செய்து முடித்ததின்படி அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறேன். அந்த புதிய உடன்படிக்கையின்படி நான் என்றென்றைக்கும் உன்னுடைய தேவனாயிருப்பேன், நீ என்றென்றைக்கும் என்னுடைய பிள்ளையாக இருப்பாய். வாசியுங்கள், எபிரேயர் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம். அங்கே புதிய உடன்படிக்கையை பற்றி சொல்லி இருக்கிறது. அதன்படி என்றென்றைக்கும் என்னுடைய தகப்பனாக அவர் இருக்கிறார், என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆமென். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நான் அவரில் நிலைத்திருக்கிறேன், அவர் என்னில் நிலைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்காவிட்டால் என் மூலமா எந்த வரங்களும் வல்லமைகளும் கிரியை செய்ய முடியாது. என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடையாது. ஏனென்றால் அப்பேற்பட்ட சிந்தை உடையவனாய் நான் ஜெபிக்கவில்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதையே நான் விசுவாசிக்கவில்லை. அப்ப எப்படி நான் ஜெபிப்பேன்? எப்படி தேவ வார்த்தையை, அதாவது ஜெபிப்பது நிச்சயமாய் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு எப்படி வரும்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். பாருங்க, நீங்கள் கொடிகள். கொடிகள் என்றால் என்ன அர்த்தம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் தான் கொடிகளாயிருக்கிறோம். ஏற்கனவே அவரோடு இணைக்கப்பட்டு விட்டோம். அதனால்தான் பவுல் எழுதுகிறார், ஒப்புரவாக்குதலின் ஊழியம், நீங்கள் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து மூலமாய் ஒப்புரவாக்கப்பட்டோம். ஏற்கனவே முடிஞ்சு போயிட்டு. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என்றால், இப்பேற்பட்ட சிந்தை உடையவனாய் இருந்தால், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சிந்தை உடையவனாயிருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா.
ஆமென். ஏனெனில் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல், கவனியுங்கள், உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப தேவனை விட்டு நாங்கள் விலகினவர்களாய், தேவன் எங்கேயோ இருக்கிறார், அவர் எப்படியாவது நான் தேட வேண்டும் என்று சொல்லி நான் செயல்படுவேனானால் என்னால் கனி கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் எங்கேயோ இருக்கிறார் அல்ல, அவர் என் கூடத்தான் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவனோடு நான் இணைப்பை ஏற்படுத்தாவிட்டால், பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறார். அவருடைய போய் அவருடைய ஆடையை தொடுவேன், அதுதான் இணைப்பு. அவருக்குள் சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. என்னை மேற்கொள்ளும்படி அவருக்குள் சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. நான் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ போய், ஆண்டவரே, ஐயா, நான் பாவியிலும் பாவி, நான் 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 புழுவிலும் புழு, நான் பூச்சியிலும் பூச்சி என்று சொல்லவில்லை. மாறாக அவருக்குள் எனக்கு தேவையான சகலது, என்னை விடுதலையாக்கும்படி, என்னை ரட்சிக்கும்படி, என்னை மீட்கும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் இருக்கிறது. இதை அழுது குளறு கண்ணீர் வடித்து பெற்றுக்கொள்வேன் என்பது அல்ல. விசுவாசிக்காதவர்கள் தான் அழுது குளறு கண்ணீர் வடித்து எப்படியாவது அவரை இறங்க பண்ணி இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் அப்படி அல்லாமல், நான் அவருடைய பிள்ளை, அவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி என்னை பிள்ளையாக்கி விட்டார், யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களை எல்லாம் பிள்ளையாக்கி விட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் என்ன செய்ய முடியும்? தைரியமாய் பேச முடியும். சுகம் உண்டாயிருப்பதால், விடுதலை உண்டாயிருப்பதால், பிசாசே வெளியேறு ரைட் நவ் என்று பேச முடியும். ஹல்லேலூயா. அப்ப அவரோடு நான் இணைக்கப்படவில்லை என்ற எண்ணத்திலே நான் பேசுவேனானால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே நடக்காது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்டு கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போ என்று சொன்னால் இலகுவாக பிசாசின் கிரியை அந்த சகோதரனை மேற்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், கவனிங்கள், அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்போமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. அவரோடு இணைக்கப்பட்டேன் என்ற எண்ணத்தோடு, அந்த எண்ணத்தோடு நான் இருந்து நான் எதைக்காக ஜெபிக்கிறேனோ, கட்டளையிடுகிறேனோ, அது அப்படியே வந்து நம்மை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நீர் செடியாக இருக்கிறீர், நாங்கள் கொடியாக இருக்கிறோம். ஆகவே எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை மாறவில்லை. சதா நாட்களில் உலகத்தின் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. ஆகவே நாங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டவர்களா நாங்கள் பேசுவோம். நாங்கள் பேசுகிறது நிச்சயமாய் வாய்க்கும், வந்து மேற்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. இந்த சிந்தையை விட்டு மாறாமல், பிசாசின் பொய்களை நம்பாமல், தேவன் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறார், அவர் என்னுடைய கதவை தட்டின பொழுது நான் கதவை திறந்தேன், அன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே வந்தவர், அவர் எனக்குள்ளாய் இருக்கிறார் என்று விசுவாசிப்பார்களாக. விசுவாசித்து பேசட்டும். அவர்கள் பேசின வார்த்தைகள் அவர்களை, குடும்பங்களை, தேசங்களை மேற்கொள்ளட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர் கதவை தட்டுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடன் இணைந்து
கொடிகளாக நாங்கள் அவருடன் இணைகின்ற பொழுது கத்தரங்களுடனே கூட இருந்து கேட்டுக்கொள்கிற வெற்றியோ பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பவுமாக நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரே, ஊழியத்தையும், சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், மறு ஒலிபரப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, Pastor. ஆமென். Amen. Amen. We are blessed. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ராஹிம் அவர்கள் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். 11 மடங்கு அவை பெருக கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒருவரும் தெளிவு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். அவரிடம் விடைபெறுவோம். ஆமேன்.